அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், எங்கள் ஊரில் உள்ள ஒரு சிறிய குடும்ப பல்பொருள் அங்காடி ஒன்று புத்தாண்டின் போது பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை மக்களுக்கு அன்றாட தேவைக்குரிய பொருட்களை பரிசாக வழங்க முடிவு செய்தது. புது வருடத்தின் முதல் நாளான அன்று அந்த அங்காடியின் பணியாளர்கள் சில அத்தியாவசிய பொருட்கள், உடைகள் மற்றும் உணவுகளால் கடையை நிரப்பினர். மேலும் அந்த அங்காடியின் உரிமையாளர்களை விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பொருட்களுக்குரிய விலையை மொத்தமாக செலுத்திவிட்டார்கள். அழைக்கப்பட்ட ஏழை மக்கள் கடைக்குள் நுழைந்த போது எந்த பொருளுக்கும் விலைப்பட்டிகள் இல்லை. உங்களுக்கு தேவையானதை எடுத்துக் கொள்ளுங்கள், இன்று உங்கள் அனைவருக்கும் எல்லா பொருட்களும் இலவசம் என்று அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இதை போன்ற புதிய ஆடைகள், புதிய உணவுகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் இலவசமாக வழங்கப்படுவதை அவர்கள் கண்டதே இல்லை என்பதால் அவர்களின் மகிழ்ச்சியுடன் கூடிய நன்றியுணர்வு மெய்யாகவே மேலோங்கியது. தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மூலமாக முற்றிலும் இலவசமான ஒரு பரிசை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கூறுகிறார். பாவம் மற்றும் மரணத்தின் வல்லமையிலிருந்து நம்மை ரட்சித்த கிறிஸ்து இயேசுவின் மூலம் தேவனே இந்த பரிசுக்கான விலையை செலுத்தினார். ஆகையால் நாம் அவருடன் என்றென்றும் வாழ முடியும். தேவன் அதற்கான விலையை முன்கூட்டியே செலுத்தியதன் மூலம் நமக்கு ரட்சிப்பை இலவசமாக்கினார். இயேசு கிறிஸ்து தமது இரத்தத்தையே விலையாக வைத்து நம்மை கிரயத்தால் மீட்டு தனக்கு சொந்தமாக்கி கொண்டதால் நாம் இனி நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். நாம் நமது பிரயத்தனத்தால் இந்த விலையேற பெற்ற பாக்கியத்தை வாங்கியிருக்க முடியாது. அவருடைய மிகுந்த அன்பினால்தான் நமக்கும் விசுவாசத்தோடு அவரிடம் திரும்புகிற அனைவருக்கும் ரட்சிப்பு இலவசமாக அருளப்படுகிறது. பரிசாக கொடுக்கப்பட்ட பொருட்களுக்கு அங்காடியின் உரிமையாளர்கள் பணம் கொடுத்தது போல் இயேசுவானவர் சிலுவையில் தொங்கி நமது ரட்சிப்புக்கான விலையை செலுத்தினார். அங்காடியின் உரிமையாளர்கள் அதை செய்ததால் ஏழை மக்கள் தங்களுக்கு தேவையானதை எந்த செலவுமின்றி பெற்றுக்கொண்டது போல நாமும் ரட்சிப்பு என்ற பரிசை இலவசமாக பெற முடியும். அவருடைய ரட்சிப்பை நமக்கு இலவசமாக வழங்கும்படி அவர் எடுத்த அன்பான தீர்மானத்திற்கு அவர்களைப் போலவே நாமும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். தேவனின் விலைப்பட்டி இல்லா பரிசு உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு ஊக்குவிக்கிறது? தேவனின் ரட்சிப்பின் பரிசுக்கு உங்கள் நன்றியை எவ்வாறு காட்டுகிறீர்கள்? அன்பான தேவனே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பிற்காக உமக்கு நன்றி. இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும்.